தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் உதயநிதி அவரை பார்த்து ஆதவர்ஜுன் ஐயா சொல்லியிருந்தாங்க, என் என் மாமனாரே உங்கள் கட்சிக்கு 900 கோடி நிதி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி. சரி, அது உண்மையா பொய்யா, தேர்தல் ஆணையத்துக்கு அது கணக்கு காட்டியிருக்காங்களா இல்லையான்னு தெரியலையே, அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கே சொன்னது தான். சில பேருக்கு அது புரியாமையே இருக்குது. என்ன அப்படின்னா, தற்குறிகளுக்கு எதை சொன்னாலும் புரியாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சரி, நம்ம லைவ் டெமோவை காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பர்சனல் லேப்டாப் அதை எடுத்துகிட்டே வந்துட்டேன். இதை நான் சும்மா படிக்கிறதுக்காக உட்காந்துருக்கேன். நான் இங்கே வச்சு அதிகமாக காணொலிகள் எதுவும் போட மாட்டேன். ஒரு சில காணொலிகள் போடுவேன், மீதி எல்லாமே மொட்டை மாடலில் வச்சு தான் போடுவேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். லைவ் டெமோவை பார்க்க போகிறோம், ஓகேவா? இதில் நியூ டேப் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஓல்டு டேப் எதுவுமே எடுத்து வச்சு இதாக்கல. நியூ டேப்பில் போய் நான் ஏற்கனவே டைப் பண்ணுது வருதா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி பார்த்தேன். அதில் ஃபார்ம் 24A டிஎம்கே பிடிஎஃப் இதை கிளிக் பண்ண உடனே கொஞ்சம் லோட் ஆகும். வந்துச்சுங்களா? இதில் டிஎம்கே ஃபார்ம் 24A பில்லிங் 2024-25 இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இது சுற்றிக்கிட்டு இருக்கு. இது வரும் ஒரு 2 நிமிஷம் தான். ஏன்னா இது கொஞ்சம் ஓல்டு லேப்டாப்பு. கிட்டத்தட்ட நான் 10th படிக்கும்போது +2 முடித்த உடனே வாங்கினதுன்னு நினைக்கிறேன். சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. இது போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு, ஓகேங்களா? இது அவங்களோட அஃபிஷியல் எலெக்ஷன் கமிஷனுக்கு சரண்டர் பண்ண பில்லிங் இது தான், ஓகேங்களா? இதில் 123 பேட்ச். 123 பேஜில் எந்த பேஜ்லையாவது மார்ட்டின் அவர்கள் குடும்பம் இருக்கான்னு பார்த்தா எதுலேயுமே இல்லை. என்ன அப்படின்னா, நான் இதை எப்படி பார்த்தேன் அப்படின்னா, லாஸ்ட்டு காலம் ஒன்று வேண்டாம், ஒன்றை கேன்சல் பண்ணிக்கிட்டு 123 இந்த பேஜ் என்ட்ரு பண்ணுறேன், ஓகேங்களா? இதில் கார்ப்பரேட்லேயே நான் வாங்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். லாஸ்ட்டு காலம் நீங்களே பார்க்கலாம், ஓகேங்களா? லாஸ்ட்டு காலத்தில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு காலமில் கார்ப்பரேட்டு, இன்னொரு காலத்தில் நான் கார்ப்பரேட் அப்படின்னு சொல்லி 2 காலம் போட்டிருக்காங்க. அதில் காலம் கார்ப்பரேட்டில் இருக்குது எல்லாமே நில்லுன்னு இருக்குது. அதாவது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போது மார்ட்டின் அவங்க எங்கே கொடுத்தாங்க, யார்கிட்ட கொடுத்தாங்க, அது எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே எழும்புச்சு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சமீபத்தில் ஒரு சிக்கல் வந்துச்சு. அதாவது என்ன அப்படின்னா, தனியார் மத ஆலைகள்லேருந்து வாங்குறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி டிஎம்கே பீரியடில் ஒரு சேட்டையை கொடுத்தாங்க இல்லையா? அந்த சேட்டையில் தன்னோட ஆலையில் இருக்கக்கூடிய உற்பத்தி ஆகக்கூடிய மது குடுவைகள் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, சரக்குப்பா என்கிட்ட நான் சரக்கு ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன், என்கிட்ட நீ வாங்கலை அப்படின்னா எனக்கு எப்படா வியாபாரம் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் கமிஷன் கொடுத்துருக்கேன். இதை ஓப்பனாக ஒரு அமைச்சர் சட்டசபையில் பேசுகிறாரு. இது காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியலை. இது விளையாட்டுத்தனமாக பேசுகிறாங்களா, இல்லை தெரிஞ்சு பேசுகிறாங்களா, ஒரு வேளை மாமனார் மேலே இருக்க காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியலை. ஸோ இது வெளியே தெரிஞ்சால் ஆபத்துன்றது தெரிஞ்சு தானே பேசிகிட்டு இருக்காங்க. இதை ஏன் காவல்துறையும் அரசு மற்ற அமைச்சர்களும் சரி ஏன் இதை பற்றி எதுவுமே பேசலை? ஏன்னா எதை பேசினாலும் முட்டு கொடுக்குறாங்க. ஆதவர்ஜுன் ஐயா பார்த்தியா, அப்போவே 900 கோடி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்தீங்க? இது யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. ஏதாவது ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா ஆதாயம் இல்லாமல் நான் கொடுப்பேனா? எல்லார் எண்ணத்துலையும் இருக்கிறதா தான். ஒரு கட்சிக்கு நிதி கொடுக்குறோம் அப்படின்னா எதுக்காக கொடுக்கணும்? அது நாம் தமிழர் கொடுக்குறோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரல, அதிகாரத்தில் இல்லை, நீங்கள் தான் சொல்கிறீங்க. அந்த கட்சி கொடுக்குறது வேறு. ஆட்சியில் இருக்க கட்சிகளை கொடுக்குறதுக்கு எதுக்கு கொடுக்கணும்? ஆட்சியில் இருக்குதா, அவங்க தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு எதுக்கு? அப்போது நீங்கள் பண்ணுற திருட்டுத்தனம், முள்ள மாதிரித்தனம், முடிச்சு வைக்கத்தனம் வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய கமிஷன், ஓகேங்களா? தற்குறீஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்ம் 24A கான்செப்டை நீங்களும் போய் இணையத்தில் தேடி பாருங்கள். யார் எவ்வளோ கொடுத்துருக்கான்றது ஃபுல் டீட்டெயில் இங்கே இருக்குது, ஓகேங்களா? இதை நான் டெமோவுக்காக தான் டிஎம்கேவை போட்டு காட்டினே தவிர மற்றபடி எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது, ஓகேங்களா? இதே நீங்கள் என்டிகேவை சொன்னால் கூட நான் என்டிகேவை டெமோ காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகே, நன்றி, வணக்கம்.